தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தேற்ற போகிறார். கர்த்தருடைய தேறுதல் அநேகருக்கு வரப்போகிறது. நான் நம்புகிறேன் அவருடைய ஆறுதல் நித்திய ஆறுதலாயிருக்கும். அவருடைய ஆறுதல் நமக்கு சமாதானமாயிருக்கும். நாம் எவ்வளவு துக்கமாய் இருந்தாலும் அவர் நம்மை தேற்றுவாரே, ஆனால் அந்த துக்கம் நமக்கு சந்தோஷமாய் மாறும். எத்தனை வருடமான துக்கமா இருந்தாலும், அது யாருடைய வார்த்தையினால் உண்டான காயப்படுத்துதலின் துக்கமா இருந்தாலும், ஆண்டவர் தேற்றும் போது அதற்கு மிஞ்சி எந்த ஆறுதலும் இந்த உலகத்திலே இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் உங்களை தேற்ற போகிறார். அவர் தேற்றும் போது நீங்கள் இழந்த இழப்பு உங்களுக்கு மறக்கப்பட்டு போகும். நீங்கள் இழந்தது மறக்கப்பட்டு போகும். உங்களை வருத்தப்படுத்தின வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் வராமலே போகும். நான் நம்புகிறேன், எந்த இடத்துல நீங்கள் கூனி குறுகி, எந்த இடத்துல ரொம்ப சோகமாய், எந்த இடத்துல நீங்கள் துக்கப்பட்டீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தருடைய தேறுதல் உங்களுக்கு நேரே வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை தேற்ற போகிறார். அவருடைய தேறுதல் இனி யாரும் உங்களை ஆறுதல் படுத்த வேண்டியதே வராது. ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆலயத்திற்கு உள்ள போகிற வரைக்கும் அவங்க இருதயத்துல சமாதானமே இல்லை, தேற்றுதலே இல்லை. அந்த இருதயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை உடைச்சு அப்படியே ஊற்றுறாங்க. அங்கிருந்த ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ சமாதானத்தோடே போ அப்படின்ற வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அன்னாள் திரும்ப துக்க முகமா இருப்பது இல்லை. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் சீக்கிரமா ஆண்டவர் உங்களை தேற்ற போறாரு. நீங்க ஒருவேளை கணவனை இழந்த வருத்தம் யாராவது இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இறந்து போன அந்த வருத்தம் உங்க மனசுக்குள்ளே இருக்கலாம். 1000 பேர் வந்து தேற்றினதற்கு பிற்பாடும் உங்களால் ஆறுதலே அடைய முடியாம இருக்கலாம். நீங்கள் இழந்த ஒரு வருமானம், நீங்கள் இழந்த ஒரு வேலை, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க இருதயத்துல பெரிய துக்கம் உள்ள அடங்கி கிடக்கலாம். எப்ப நினைச்சாலும் நீங்க அழலாம், எப்ப நினைச்சாலும் உங்களுக்கு குமுறிட்டு வருத்தங்கள் வரலாம், அப்படியே ரொம்ப மூட் ஆஃபா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்.